உங்க எல்லாருக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சா? கேட்கலையா? நீங்க இணையதளத்தில் பதிவு பண்ணலாம்ல. 80% வந்துருச்சுன்னு சொல்றாங்களே. உங்க வீடு எங்க இருக்கு? செங்கல்பட்டா? உங்களுக்கு வரலையா? நீங்க அப்ப கேட்டீங்களா? சரி. ஏன் இதை கேட்கிறேன்னா, இந்த விழிப்புணர்வு இருக்கணும். வந்தவங்க எல்லாரும் பதிவு பண்ணி அனுப்பினோம். வரலனா கேட்கணும். அப்படி இல்லைன்னா இணையதளத்தில் பதிவு பண்ணலாம். நம்மள மாதிரி படிச்சவங்க எல்லாம் இணையதளத்தில் பதிவு பண்ணலாம். ஆக நம்ம ஓட்டு இருக்கணும், நம்ம ஓட்டு இருக்க வேண்டும் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. நாம மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும். ஏன்னா நாம இத பத்தி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ எஸ்ஐஆர்னா ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி, இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. இந்த எஸ்ஐஆர்னால தான் பீகார்ல 69% வாக்குகள் பதிவாகி இருக்குது. 54வது ஆண்டுல இருந்து நான் கேட்கிறேன், ஓட்டு திருடப்பட்டது என்றால் குறையுமா அதிகமாகுமா வாக்குப்பதிவு? 64 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டது என்றால் வாக்கு சதவீதம் குறையுமா அதிகமாகுமா? பெண்கள் 10% வாக்களிப்பாங்களா இல்லையா? ஆக இன்னைக்கு திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி இண்டி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதிகமாக வாக்குச்சாவடிக்கு பதிலளித்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதிலளித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுக்கு பிறகு யாரும் எஸ்ஐஆர் பத்தி தவறா முன்னிறுத்த வேண்டாம். நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்சி தொண்டர்கள் பிஎல் அண்ணன் கராத்தே தியாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள். பிஎல்ஓ அவர்கள் அலுவலர்கள், BLA 2 அப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வருதான்னு பார்க்கலாம். வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு. ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது. இதுல இன்னைக்கு காலையில உதயநிதியோட பேச்ச நான் பார்த்தேன். டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு யாரு? உதயநிதி. அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே, ஆணவம் வேண்டாம். நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டா உங்கெல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க. ஆணவம் வேண்டாம். நீங்க முழு அறிவாற்றல்ல ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம். எப்படி? திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு. அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க. இதுவரைக்கும் அதுல நேத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு MP, செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் சொல்றாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான். ஆமா, அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். அதனால பட்டியல் வரும். பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. என் ஓட்டு இல்லைன்னா போய் கேட்கறதுக்கு. அப்ப கேட்க போறாங்க. ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள்? ஓட்ட திருடிட்டான்னு சொல்றாரு. என் ஓட்டு என் கையில தானே இருக்கு, என் ஓட்டு என் கையில தானே இருக்கு. அப்பனா என் ஓட்டு கையில இருக்கு, ஆனா திருட்டான் இவர் சொல்றாரு. அப்ப பொய் சொல்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் வெறும் 5 இடத்த மட்டும் 6 இடத்த மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்று. காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்கன்றத இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மக்கள் எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்காங்க.
மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலகர்களையும் போராட்டம் நடத்துறாங்களாம், எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு. ஆக மாநில அரசு மறைமுகமாக இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வதும் ஒரு பணிதான். அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.